ஹலோ கைஸ், இன்னைக்கு ஃபேட்மேன் அவர்கள் ஒரு பெரிய உண்மையை வந்து உடச்சி விட்ருக்காரு அப்படி தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீக்கில் வந்து அர்ணவ் அவர்களையும் சரி, அதே மாதிரி ஃபேட்மேனையும் சரி, சுனிதா அவர்களையும் சரி அவ்வளோ கடுமையாக விமர்சனம் செஞ்சுருந்தோம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டாங்க. ஸோ இது ஏன் இவ்வளோ தூரம் வந்து நடந்துக்கிறாங்க, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வராங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி இல்லை ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் நாங்கள் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு காம்படிட் பண்ணுற மாதிரி வந்து இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஆடி ஆட்டம் என்னன்னு ஒரு மொக்க டாஸ்க்கை வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டாஸ்கில் எங்களுக்கு என்ன ஸ்கோர் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீக்கெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் வந்து விஜய் சேதுபதி அவர்கள்கிட்டே வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஈவினிங் வந்து ஜெப்ரி அவர்களும் சத்யா இவங்க ரெண்டு பேரும் உள்ளர வராங்க. உள்ளர வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய கலவரமே வந்து நடக்குது. சொல்லப்போனால் சௌந்தர்யா, விஜய் விஷால், ஜாக்லின் இவங்கெல்லாம் வந்து கைத்தட்டி விசில் அடித்து அப்படியே கொண்டாடுறாங்க. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரோமோ 2ல். ஸோ அதை பற்றி பெருசாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்க விரும்பல. ஸோ என்னென்னா அர்ணவ் அவர்களையும் அப்புறம் ஃபேட்மேன் இவங்க ரெண்டு பேரையும் வந்து வச்சு செஞ்சுருந்தாங்க ஜெப்ரி அவர்கள், அதுக்கப்புறம் சத்யா அவர்கள். ஸோ இப்போ வந்து ஃபேட்மேன் அவர்கள் ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாப்புல. அது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், எங்களை 8 பேரை ஃபஸ்ட்டு வந்து கூப்பிட்டது வந்து எதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னா, நாங்களும் ஜாலியாக வந்து ஃபன் பண்ணுறதுக்காக தான் வந்தோம். ஆனால் கேட்டை ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியுது ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட், நீங்களும் வந்து அவங்க கூட வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ண போகிறீங்க, ஒருவேளை நல்லா ஃபைட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி ஜாலி மூடில் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் வந்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாங்க. இப்போ இதை பண்ணுங்கள், அதை செய்யுங்க, அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்க அப்படின்றத சொல்லி அனுப்பிச்சதுனால தான் நாங்களும் வந்து அது மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருந்ததை தவிர, மற்றபடிக்கு யாருமே எங்களுக்கு வந்து காழ்ப்புணர்ச்சியோ இல்லை வன்மமோ இல்லை அவங்கள போய் வந்து செஞ்சு விட்டுறணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நாங்கள் வரவே கிடையாது. இது டீம் சொன்னது, அதை நாங்கள் வந்து செஞ்சோம். ஒரு டாஸ்காக கொடுத்தாங்க, சொல்லி அனுப்பிச்சாங்க, அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஃபேட்மேன் அவர்கள் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காப்புல. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னடா இவங்களாம் வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கானுங்க, எப்படி இவங்களுக்கு இவ்வளோ ரைட்ஸ் வந்து இருக்குது இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக டீம்லேயே சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, இதெல்லாம் கேள்வி கேளுங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பண்ணதுக்கப்புறம் அது ஒரு பெரிய விமர்சனமாக்கி அது வீக்கெண்ட் டேஸில் வந்து பொலன்னு வந்து பொழக்க விட்டு இப்போ 2 பேர் வந்து பயங்கரமாக கலாச்சு தான் அவங்களுக்கு வந்து பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் ரவீந்தருக்கு பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடே, நாங்களும் ஃபன் பண்ணுற தான் வந்தோம், உங்களை விட நாங்கள் நல்லா ஃபன் பண்ணுவோம், ஆனால் எங்களை ஃபன் பண்ண சொல்லலரா, வேறு ஒரு விஷயத்த பண்ண சொன்னாங்க, அந்த விஷயத்த பண்ணதுனால தான் இப்போ நாங்கள் வந்து இப்படி இருந்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபன் பண்ணுங்கள், நம்மளும் ஃபன் பண்ணலாம், இதோட முடிச்சிடலாம், மறந்துடலாம், அவ்வளோதான், புரியுதா அப்படின்னு சொல்லி ஃபேட்மேன் அவர்கள் வந்து அதுக்கு ஒரு கன்க்ளூஷனை வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஓகேப்பா, இதுக்கப்புறம் யார் வந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசக்கூடாது, பேசுகிறத வந்து தவிர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக சொல்கிறேன். இவரே பாம்பு வைப்பாராம், இவரே எடுப்பாராம், அந்த மாதிரி இவங்களா இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி டாஸ்க் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புவாங்களாம். அதுக்கப்புறம் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை களை எடுக்கிற மாதிரி விமர்சனங்களும் வந்து பண்ணுவாங்களாம். ஸோ இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.